Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. இங்க பிரச்சனை என்னன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இந்த ஏற்கனவே சங்கர் ஜிவால் அவர்கள் இருக்கும்போதே அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம இவங்க வந்து பொறுப்பு டிஜிபின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் அவர்களை வந்து கொண்டு வராங்க. இதே வந்து ரொம்ப தவறு. அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை வந்து இவங்க மதிக்காம நடந்தது. டிஜிபி ஒரு பர்மனன்ட் டிஜிபியா இருக்கிறவர் வந்திருந்தா இந்த கரூர் இன்சிடென்ட் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வையாகவும் நான் வைக்கிறேன். அப்ப யூபிஎஸ்சி நீங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கே 3 பேர்த்த கொடுக்கறதுக்கு இல்லாம அளவுக்கு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஆளை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே வச்சு நீங்க இந்த எலெக்ஷனை சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கமோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசாங்கமோ இல்ல யூபிஎஸ்சியோ இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவாங்களா அவங்க? அப்ப இதுல போய் நீங்க இதுக்கும் மத்திய அரசாங்கம் தான் காரணமா? இப்போ என்ன ஆகி போச்சுன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் குழந்தை தூக்கத்தில் ஒன்று கடிச்சிட்டா கூட இதுவும் பிஜேபி சதி, மத்திய அரசாங்கத்தினுடைய சதி, ஒன்றியத்தினுடைய சதி, அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய அரசியல். இல்லை, இது கட்டாயமாக ஒவ்வொரு துறை சார்ந்த மந்திரிகளும் வேலை பார்க்கணும். அவங்க வேலை பார்ப்பாங்க, பார்க்காம இல்லை. ஆனால் நீங்கள் விளம்பரமும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் விளம்பரத்துல வர்றது பூரா யார் ஆய்வு பண்ணாங்கன்னு வருது? உதயநிதி ஸ்டாலின் தான் போனாரு பண்ணாரு. இதெல்லாம் ஏன் அந்த துறை இலாக்கா இருக்கிறது? அவர் அந்த கதவை சாத்திட்டு வீட்டில் உட்கார்ந்து இருப்பாருன்னு நான் நினைக்கல. அவரும் போய் ஏதாவது வந்து ஒரு வேலைகளை செஞ்சிருக்கலாம். ஆனா கேமராக்களை பூரா தூக்கிட்டு போயிட்டு நீங்க படப்பிடிப்பு குழுவினர் யார் கூட சுத்திட்டு இருக்கீங்க? துணை முதல்வர் விடுவாங்க. அப்போ இது நடக்குது இல்ல. அவர் வந்து இலாக்கா வந்து சரியா மந்திரி வேலை செய்யல, அவரை விட வந்து துணை முதலமைச்சர் வந்து துரிதமா வேலை செய்யறாருங்கிறது உண்மையா இருந்தா அவரை ஏன் மந்திரியா வச்சிருக்கீங்க? இல்ல அந்த இலாக்கா இவரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மந்திரி விட்டு தூக்குங்க சார். KN நேரு ஐயா அவர்கள் வந்து 2023 சொன்னாரு 98% வேலையை முடிச்சிட்டோம்னாரு. அவங்க சென்னையினுடைய மேயர் சொன்னாங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு எடுக்கிறாங்க. சரி எடுங்க, எதை வந்து முதல்ல கொண்டாந்து வைக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில? பம்பு செட்டு, பழைய ஐட்டம் தான் திரும்ப பம்பு செட்டு, மோட்டாரு, போட்டு. அப்போ நீங்கள் தண்ணி எல்லாம் தேங்காது, எல்லாமே 100% வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே கனெக்டிங் அந்த ஸ்ட்ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பூரா ப்ராப்பராக முடிச்சிட்டோம், 5000 கோடியை சூப்பராக செலவு பண்ணி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா இன்னும் எதுக்குங்க போட்டை கொண்டாந்து நிறுத்தி வைக்க வேண்டியது இருக்கு? மழையினாவே ஒரு வில்லனா பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ மழையா, ஐயோ வந்துடக்கூடாது. இன்னைக்கு யாராவது மழை வரணும்னு வேண்டாங்களா? 2 பேர் வேண்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஏன்னா அவங்களுக்கு மழை பெஞ்சுன்னா ஸ்கூல் லீவு. அதே மாதிரி ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா லீவ் வரும். இந்த 2 பேர்த்த தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈவன் விவசாயிகள் கூட ஐயோ மழை வந்துடக்கூடாது, பயிர் வெட்டி ஆயிர போகக்கூடாதுங்கிற அளவுக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தா அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தமிழ்நாட்டில் வந்து டிஜிபி நியமனம் வந்து தொடர்ந்து தாமதமாயிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேனல் கொடுத்துட்டாங்க, யூபிஎஸ்சிட்ட கொடுத்துட்டாங்க, நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு அவங்களுக்கு சாதகமான ஆளை தான் இங்கே வந்து நியமிக்கணுன்றதை சொல்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான ஆளை தான் வந்து நியமிக்கணும்னு இவங்க வந்து இழுபறி பண்றாங்க. இவர் ரெண்டுத்துல எது சார் உண்மை? இல்லை, அதாவது நமக்கு வந்து 2006 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை வச்சு. ஏன்னா அந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா எந்த இடத்துலையும் இந்த மாதிரி காவல்துறையினுடைய தலைமை நிர்வாகிய டிஜிபியை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது அது வந்து அப்பொலிட்டிக்கலாக இருக்கணும், அரசியல் சார்பு இல்லாமல். ஏன்னா அவங்க தான் வந்து மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியங்க. அவங்க வந்து அரசியல்வாதிகளுடைய கைப்பாவைகளாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிஜிபி பணியில் இருக்கும்போதே அந்த டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுங்களை பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பணும். அதில் இருந்து யூபிஎஸ்சி வந்து 3 ஆஃபீஸருங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 3 ஆஃபீஸர்களுடைய, ஏன்னா எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் க்ரைட்டீரியா பிரகாரம் மெரிட் பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பணும். அதில் இருந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் யூபிஎஸ்சி வந்து ஒரு 3 கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் செலக்ட் பண்ணும். அப்போது முதல்ல லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறது யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்.
அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்து 3 பேர்த்த அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்துல ஒரு ஆள் யாருன்னு செலக்ட் பண்ணுறதும் ஸ்டேட்டு தான். அப்போ இந்த இடத்துல இல்லை மத்திய அரசாங்கம் வந்து இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் கை வைக்குங்கிறது வந்து ஏற்புடைய வாதமாக இல்லை. இங்கே பிரச்சனை என்னென்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இந்த ஏற்கனவே சங்கர் ஜிவால் அவர்கள் இருக்கும்போதே அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம இவங்க வந்து பொறுப்பு டிஜிபின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் அவர்களை வந்து கொண்டு வராங்க. இதே வந்து ரொம்ப தவறு. அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை வந்து இவங்க மதிக்காம நடந்தது. இது கண்டெம்ட் இல்லையா சார்? கண்டெம்ட் தான். அப்போது இப்போ இன்னும் நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபின்னு இருக்கும்போது அந்த காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த யூனிட்டும் அந்த பொறுப்பு அதிகாரி வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியுமா? ஒத்துழைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டிஜிபி ஒரு பர்மனன்ட் டிஜிபியா இருக்கிறவர் வந்திருந்தா இந்த கரூர் இன்சிடென்ட் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வையாகவும் நான் வைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு பொறுப்பு டிஜிபின்னு இருக்கிறனால இவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இவருக்கு வந்து அடிபயனும் கீழ்பணியனும் இல்லை வந்து கரெக்டாக அந்த கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க இருக்கக்கூடிய செல்வாக்கை வச்சு அவங்கவுங்க பிரச்சனைகளை ஈகோ இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மாநில அரசாங்கம் வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து முதல்ல அந்த முன்னாள் டிஜிபி வந்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி லிஸ்ட் கொடுத்தாங்களாங்கிறத முதல் கேள்வி. அப்போ அது கொடுக்கலைங்கும் போது எப்படி வந்து யூபிஎஸ்சி மேலே இல்லை மத்திய அரசாங்கத்து மேலே வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும்? ஆனால் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் கூட டிஜிபி நியமிக்காமலே அம்மையார் ஜெயலலிதாவோட அரசு இருந்துச்சு, அப்போல்லாம் யாருமே கேட்கல, இப்போ மட்டும் கேட்குறீங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார். இப்போ இவர் தான் சொல்லுவார், என்னது அந்த அரசியல் ஞானி ஒருத்தர் இருக்கார் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில், கமலஹாசன் ஐயா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சினிமாவில் இருக்கும்போது அவர் தான் நாயகன் படத்தில் கேட்டிருப்பார், அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அப்படின்பார். அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் கேட்குறதா, ஏங்கம்மா நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அதனால தான் நாங்கள் பண்ணுறோன்னு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் பண்ணினது பூரா நீங்கள் பண்ண போகிறீங்களா? அப்போ இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? ஜெயலலிதாவுடைய அடியை பின்பற்றி நடக்கிறது தான் இப்போ உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியா? சார் அப்படியே இருந்தால் கூட அது 2001 அந்த டைம்ல நடந்திருக்கலாம் சார். ஏன்னா இந்த பிரகாஷிங் கேஸ் வந்து 2006 நினைக்கிறேன். 2006 அதுக்கப்புறம் தான் கைட்லைன் கிளியரா சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடக்குது. அப்புறம் நியமிக்காம இருக்கிறதா கேள்வி. உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு பதிலாக நீங்க அடுத்தவங்களை அங்க பாருன்னா அவங்கெல்லாம் இல்லை சார் இப்போ ஆட்சியில். அந்த அம்மா இன்னைக்கு உயிரோடையே இல்லை. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் இன்னைக்கு ஆட்சி 4.5 வருஷத்தில் இருந்துக்கிட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அரசாங்கம் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றீங்களா? இதெல்லாம் தலைகுனி இல்லையாது. இன்னைக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய மாநிலம், இவ்வளவு முன்னேறிய மாநிலம்னு சொல்றீங்க. அப்போ வந்து இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு இதுக்கு ஒரு இந்த மாநிலத்துக்கு ஒரு டிஜிபியை ஃபுல் டைம் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறையில தேர்ந்த அதிகாரிகள் இல்லையா? அப்ப எங்க யார் இன்னைக்கு இது வந்து அரசியல் இதுல நேரடியாக தலையிட மாட்டாரா அப்படின்னு தானே பார்க்கணும். ஏன்னா போலீஸ் இலாக்கா அவர் தான் வச்சிருக்காரு, ஏன் இதுல நேரடியாக தலையிட மாட்டாரா? நீங்க கேட்குற நியாயமான கேள்வி தானே. அப்ப எந்த ஒரு துறையா இருந்தாலும் அந்த துறையில இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு பூரா முழு பொறுப்பு யாரு? முதல்வர், அதாவது இலாக்கா மந்திரி. அப்ப காவல்துறையினுடைய மந்திரி யாரு? ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்ப அவர் முதலமைச்சராக ஒரு செயல்பட வேண்டியது இல்லாம காவல்துறை மந்திரியா நீங்க அதை சரியா செயல்பட்டு இருக்கணுமா இல்லையா? அப்போ இது ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஒட்டுமொத்த ஃபெயிலியரா தானே நம்ம பார்க்க வேண்டியது. இந்த விஷயம் நாளைக்கு மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது மறுபடியும் தமிழ்நாடு அரசு ஒரு பின்னடைவா தானே சார் இருக்கும். தொடர்ந்து பின்னடைவாவே தானே சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் கவலை இல்லைங்க. நாங்க தான் மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, பெண்களுக்கு மாசமான 1000 ரூபாய் கொடுத்துறோமா இல்லையா? கடவுளே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், காலேஜ் போற பசங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்த பாருங்க, இலவச பஸ் வேற கொடுக்குறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் கொடுத்துட்டா கடவுளே வந்தாலும் எங்களை தோக்கடிக்க முடியாது. மாசம் 1000 ரூபாய் எங்க சட்டம் ஒழுங்கு எங்க சார்? அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோங்க, அதை எங்களை காப்பாத்தோம். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோமா இல்லையா? எதுக்கு கொடுக்குறோம்? சும்மா கொடுக்குறோமா? நாங்க என்ன வேணா பண்ணுவோம், ஆனா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். அந்த மாசம் 1000 ரூபாய் எங்களை காப்பாத்தோம். இந்த ஒரு அபலமான ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம் சார். ஒரு சாதாரண ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க, அந்த கம்பெனியில் ஒரு தலைவன் இல்லைன்னா என்ன ஆகும்? இயங்காது. ஒரு கட்சி எடுத்துக்கங்க, அந்த கட்சியில் ஒரு தலைவன் இல்லை, நிலையான தலைவன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து
குற்ற நடவடிக்கைகளை பூரா தடுத்து அமைதியான மாநிலமா பண்ண வேண்டிய காவல்துறைக்கு ஒரு பர்மனண்டான தலைவர் இல்லைன்னா என்ன ஆகும்? தமிழக பிரச்சனை தலைவர் சாடும். அப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதல் சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரனுக்கு கூட புரியுமே. இது ஏன் வந்து காவல்துறைக்கு மந்திரியா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது? ஓகே, ஒருவேளை எலெக்ஷனுக்கு நம்ம ஆள் யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா? அதைத்தான் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான ஆளை நீங்க வச்சுக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. அப்ப இவங்க வந்து இவங்களுடைய குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு இவங்க மத்திய அரசாங்கத்து மேல பழி சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் இல்ல, நாங்க எங்க சைட்ல என்ன தப்பு இருக்கு, நீங்க லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து நாங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் 3 பேர்த்த. அது மத்திய அரசாங்கம் இல்லை, யூபிஎஸ்சி பண்ண போகுது. அப்ப யூபிஎஸ்சி நீங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கே 3 பேர்த்த கொடுக்கறதுக்கு இல்லாம அளவுக்கு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஆளை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே வச்சு நீங்க இந்த எலெக்ஷனை சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கமோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசாங்கமோ இல்ல யூபிஎஸ்சியோ இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவாங்களா அவங்க? அப்ப இது அப்பட்டமா தெரியுது இல்லையா? நீங்க இந்த வரப்போற 2026 தேர்தலுக்கு உண்டான அந்த நடவடிக்கைக்காகத்தான் நீங்க உங்களுக்காக வந்து நீங்க காய்களை நவுத்திட்டு இருக்கீங்கிறது பாக்குறவங்களுக்கு புரியாதா? அப்ப இதுல போய் நீங்க இதுக்கும் மத்திய அரசாங்கம் தான் காரணமா? இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் குழந்தை தூக்கத்தில் ஒன்று கடிச்சிட்டா கூட இதுவும் பிஜேபி சதி, மத்திய அரசாங்கத்தினுடைய சதி, ஒன்றியத்தினுடைய சதி, அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய அரசியல். அடுத்த கட்டமாக சார் பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆய்வுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லா கண்ட்ரோல் ரூம்லாம் போறாரு. இல்லை கேள்வி என்னன்னா, துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வந்து இந்த சீன்லேயே இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு சீட் இல்லை, இதனாலதான் அவரோட அதிருப்தியை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது கட்டாயமா ஒவ்வொரு துறை சார்ந்த மந்திரிகளும் வேலை பார்க்கணும். அவங்க வேலை பார்ப்பாங்க, பார்க்காம இல்லை. ஆனா நீங்க விளம்பரமும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் விளம்பரத்துல வர்றது பூரா யார் ஆய்வு பண்ணாங்கன்னு வருது? உதயநிதி ஸ்டாலின் தான் போனாரு பண்ணாரு. இதெல்லாம் ஏன் அந்த துறை இலாக்கா இருக்கிறது? அவர் அந்த கதவை சாத்திட்டு வீட்டில் உட்கார்ந்து இருப்பாருன்னு நான் நினைக்கல. அவரும் போய் ஏதாவது வந்து ஒரு வேலைகளை செஞ்சிருக்கலாம். ஆனா கேமராக்களை பூரா தூக்கிட்டு போயிட்டு நீங்க படப்பிடிப்பு குழுவினர் யார் கூட சுத்திட்டு இருக்கீங்க? துணை முதல்வர் கூட. அப்போ இது நடக்குது இல்ல. அவர் வந்து இலாக்கா வந்து சரியா மந்திரி வேலை செய்யல, அவரை விட வந்து துணை முதலமைச்சர் வந்து துரிதமா வேலை செய்யறாருங்கிறது உண்மையா இருந்தா அவரை ஏன் மந்திரியா வச்சிருக்கீங்க? இல்ல அந்த இலாக்கா இவரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மந்திரி விட்டு தூக்குங்க சார். அவர் இலாக்காவை கொடுத்துட்டு இன்னும் ஏன் அவரை ஃப்ரீ பண்றீங்க? ஒரு துணை முதலமைச்சர், ஆகச்சிறந்த தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு. நீங்க இப்போ சமீபமா சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோம், ஒட்டுமொத்த வெள்ளம் வந்துட்டு இருக்கும்போது இவர் எந்த மாதிரி போஸ்டை ஃபார்வர்ட் பண்ணி டெலிட் பண்ணாருங்கிறதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் தான் போய் இவ்வளவு துரிதமா வேலை பார்க்கறாரு. எல்லா இடத்துலையும் அவரே காமிச்சிட்டு கேமரா போறோம் அவரை காமிச்சிட்டு இருக்கீங்களே, வேற துறையில் இருக்கக்கூடிய மந்திரி எந்த வேலையுமே பார்க்கறது இல்லையா? அப்படி வேலை பார்க்காதவங்களை எதுக்கு மந்திரியா வச்சிருக்கிறீங்க? இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? அப்ப நீங்களே வந்து உங்க மந்திரி வேலை செய்யாம நீங்க துணை முதலமைச்சர் ஓடி போய் எல்லா இடத்துலையும் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா நீங்க வேலை செய்யாத அமைச்சர்களை வச்சிருக்கிறத குறை சொல்ல முடியாததா? அப்ப இதுதான் வந்து நாங்க தமிழகத்தை தலைகுனியும் விட மாட்டோம்ங்கிறதா? அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட? அப்ப வெறும் வார்த்தையில மட்டும் அரசியல், விளம்பரத்துல மட்டும் அரசியலா இருந்ததுன்னா எப்படி தமிழகத்துல போறோம்? அதான் கிராமத்துல சொல்லுவோம், இவன் பழம்பெருமை பேசிய வெட்டியா போனான்டான்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து நாங்க யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, இப்படி பழமை பெருமை பேசி பேசி பேசியே இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து பிடிச்சி கீழே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் வந்து கடந்த 4 நாட்களா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. பல்வேறு இடங்களில் மழையும் தேங்கிக்கிட்டு தான் இருக்கு. 4000 கோடி செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு பேச்சு கேட்குறேன், நீங்க உங்க வீட்டுல இருந்து வந்திருப்பீங்க, ரோடு எப்படி இருந்துச்சு, தண்ணிலாம் தேங்குச்சா தேங்காம இருந்துச்சா? இந்த ஒரு படத்துல தான் காமெடி வரும், கிணத்தை காணோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ வரப்போற இடத்துல ரோட்டை காணோம். எல்லா இடத்துலையும் தண்ணி, சேறு, வண்டி போக முடியல. இப்போ உங்க ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கே நான் வந்து 4 வழி மாத்தி சுத்தி நான் இங்க வர வேண்டிய சூழ்நிலை. பிரதான சாலைகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க அந்த கனெக்டிங் ரோட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, குடியிருப்பு பகுதிகள் உள்ளார இருக்கக்கூடிய ரோடெல்லாம் நாஸ்தியாகி கிடக்குது. ஏங்க எவ்வளவு நாளுக்கு? நீங்க சொன்ன மாதிரி 4 நாள் கூட முழு மழை இல்லைங்க. இப்ப நம்ம எத்தனாம் தேதியில இருக்கிறோம்? அக்டோபர் மாசத்துல ஒன்னும் அக்டோபரே முடியல. மெயின் பிக்சர் அடுத்த மாசம் டிசம்பர்ல தான். இது வந்து வெறும் டீசர் தான். மெயின் பிக்சர் வந்து நவம்பர் டிசம்பர்ல. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இது 4000 கோடிக்கு எனக்கு தெரிஞ்சு 5000 கோடிக்கு மேல. KN நேரு ஐயா அவர்கள் வந்து 2023 சொன்னாரு 98% வேலையை முடிச்சிட்டோம்னாரு. அவங்க சென்னையினுடைய மேயர் சொன்னாங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு எடுக்கிறாங்க. சரி எடுங்க, எதை வந்து முதல்ல கொண்டாந்து வைக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில? பம்பு செட்டு, பழைய ஐட்டம் தான் திரும்ப பம்பு செட்டு, மோட்டாரு, போட்டு.
அப்போ நீங்கள் தண்ணியெல்லாம் தேங்காது, எல்லாமே 100% வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே கனெக்டிங் அந்த ஸ்ட்ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பூரா ப்ராப்பராக முடிச்சிட்டோம், 5000 கோடியை சூப்பராக செலவு பண்ணி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா இன்னும் எதுக்குங்க போட்டை கொண்டாந்து நிறுத்தி வைக்க வேண்டியது இருக்கு? எவ்வளோ தூரம் அவலமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இன்னைக்கு வருஷம் பார்த்தா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் மொய் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. இப்போ மொய் எழுதுவாங்க 101 ரூபா அப்படின்னு. இப்போ வந்து தமிழக மக்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, மழை சீசன் வந்தா ஒவ்வொரு வீட்டிலையும் வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இந்த மழைக்கு மொய் எழுத வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள வர பூரா தண்ணி வந்துடுது, ஃப்ரிட்ஜு போயிடுது, கார் போயிடுது. இப்போ பாருங்க, மேம்பாலம் வந்து வண்டி போகிறதுக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம்லாம் எதுக்கு தெரியுங்களா? கார் பார்க்கிங். கடந்த வருஷம் வேளச்சேரியில் நடந்தது. அப்போ இன்னைக்கு அந்த கார் அந்த பிரிட்ஜ் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு தமிழகத்தில் லாஸ் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த லட்சணத்தில் இருக்குது நம்மளுடைய தமிழக ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மலைக்கு எடுத்த ஒரு நடவடிக்கை. ஆனால் பலர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்க, அப்புறம் வேற எங்க போய் தண்ணி அங்கதான் போய் தேங்கும் அப்படிங்கிறாங்க. அங்க ஆக்கிரமிப்பு பண்ண இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்கறதும் கவர்மெண்ட் தானே சார்? அங்க வீடு கட்டுறது. ஆக்கிரமிக்கிறதுனாவே என்ன அர்த்தம்? சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் குடியேறாங்கன்னு சொல்றீங்க. அந்த சட்டத்துக்கு புறம்புன்னு வரும்போது அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசுக்கு. அப்ப நீங்க வந்து சட்டத்தை காப்பாத்தாம வந்து குடியேறினவங்களை குறை சொல்றது வந்து ஒரு அநியாயமா தெரியலையா? அப்ப நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் பல அரசாங்க கட்டடங்களே புறம்போக்குல இருக்குதுன்றாங்க, நீர்வழித்தளத்தில் இருக்குதுன்றாங்க. பள்ளி, கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசாங்க கட்டடங்கள் எல்லாம் நீர்வழி பாதையில இருக்குது. இப்ப தண்ணிங்கிறது நீங்க ஊத்தி விட்டா அது எந்த இடத்தை நோக்கி ஓடும், அதனுடைய வழி அது தேடி கண்டுபிடிக்கும். அது போற இடத்துல போனா நீங்க செவுத்த போட்டு கட்டடம் கட்டி எழுப்பி வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி எங்கெங்க போகும்? டேக் டைவர்ஷன் நம்ம தான் போக முடியும். தண்ணி வந்து அது எங்க போகுமோ அது போகும். போற வழி இல்லைன்னா தேங்கி நிக்க போகுது. அப்போ இப்ப இன்னைக்கு வந்து ஜென்ரலாகவே நீரின்றி அமையாது உலகு, கரெக்டா? அப்போ இந்த மழைங்கிறது வந்து நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய கொடை. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? மழையினாவே ஒரு வில்லனா பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ மழையா, ஐயோ வந்துடக்கூடாது. இன்னைக்கு யாராவது மழை வரணும்னு வேண்டாங்களா? 2 பேர் வேண்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஏன்னா அவங்களுக்கு மழை பெஞ்சுன்னா ஸ்கூல் லீவு. அதே மாதிரி ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா லீவு வரும். இந்த 2 பேர்த்த தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈவன் விவசாயிகள் கூட ஐயோ மழை வந்துடக்கூடாது, பயிர் வெட்டி ஆயிர போகக்கூடாதுங்கிற அளவுக்கு விவசாயத்துக்கு அடிநாதமே தண்ணி தான். ஆனால் இங்கே வந்து ஒரு மழை பெய்யக்கூடியதை தடுப்பணை கட்டாமல் ப்ராப்பராக அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் இல்லாமல் ப்ராப்பராக சேனலைசிங் பண்ணாதனால அது காட்டுக்குள்ளாரையும் வீட்டுக்குள்ளாரையும் பூந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு பார்வையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெல்டா மாவட்டத்தில் கூட 20 லட்சம் டன் நெல் வந்து நாசமாக போயிருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு. அங்கே பெருசாக சேதம்லாம் ஆகலை. எதிர்கட்சி தலைவர் வந்து தவறான தகவலை சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அங்கேயும் வந்து துணை முதலமைச்சர் தான் போவார். அங்கேயும் இவருக்கு கேமரா இவருக்கு தான் வைக்கப்படும். உணவுத்துறை மந்திரி எல்லாம் யாரும் இல்லையா? இல்ல, அவரும் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய பேச்சு எங்க, அவருடைய போட்டோலாம் வரணுமா இல்லையா? அவருடைய பேட்டி வரணுமா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 11% ஜிடிபியில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிறீங்க இல்லையா? அடுத்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் 0.09% மைனஸ் growth. தனி பட்ஜெட்டே இருக்கு. விவசாயத்தில் டீக்ரோத் ஆகிருக்கிறோம். அதோட மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்தை உள்ளார போய் பார்த்தீங்கன்னா உழவு தொழில்னு இருக்கு இல்லையா? பயிர் பண்ணி வெள்ளாம பண்றதெல்லாம் அந்த உழவு தொழில் -5.93%. 6% வளர்ச்சி குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை விட. அப்ப டீக்ரோத் ஆயிருக்கும். அப்ப வேளாண் பட்ஜெட்டோட என்னதான் அதோட பிளான்? அப்ப அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது லட்சணம் நமக்கு. அப்ப நாம இவங்களே வந்து விவசாயத்துக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க வாக்குறுதியில, விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை விளைபொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கப்படும்ங்கிறது வாக்குறுதி, எம்எஸ்பி. அதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் தானிய சேமிப்பு குடோன்கள் அமைக்கப்படும். அந்த குடோன்கள் எல்லாமே கொள்முதல் நிலையங்கள். எந்த மாதிரி கொள்முதல் நிலையங்கள்? உலர் நிலம் இருக்கக்கூடிய, அதாவது ஈரத்தை காய வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களோட இணைக்கப்படும். இதெல்லாம் எங்க போச்சு? கொண்டு போலன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே நாங்க வெயிட் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார். நீங்க அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொல்றதை கூட விட்டுடுங்க. இன்னைக்கு உழவர் பெருமக்கள்லாம் வந்து ரோட்ல நின்று போராடுறதும் யூடியூப்ல வீடியோஸ் வைரல் சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அவங்களாம் என்ன அதிமுக காரங்களா? அவங்களாம் உங்க அரசாங்கத்து மேல பழி சொல்லணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? ஒரு எடப்பாடியை சொல்றாருல, ஒரு பொம்பளை வந்து நான் என்னுடைய கடுக்கணையெல்லாம் அடமானம் வச்சு தங்கத்தை வச்சு இருக்கிறதெல்லாம் காபந்து பண்ணி காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தால் இதை கூட அவங்க வந்து வாங்காமல் எங்களுக்கு எல்லாம் முளைச்சி போச்சுங்கிறாங்க. ஆமாம்.
அப்போ இந்த மாதிரி லட்சணத்தில் வந்து இருந்துச்சுன்னா, ஆனால் பற்றாக்குறைக்கு அரிசி பற்றாக்குறைக்கு தெலுங்கானால இருந்து ஆந்திரால இருந்து அரிசியை இம்போர்ட் பண்ணுவோம். எவ்வளோ வெக்கக்கடான சூழ்நிலை பார்த்தீங்களா? இங்கே விளைச்சல் வரக்கூடிய நெல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அதை வாங்கி அதை அரைச்சி அதை அரிசியாக பயன்படுத்துறதுக்கு கையாளாகாமல் இன்னைக்கு நெல்லை கூட வாங்க முடியாமல் முளைச்சி போய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு அரிசியை பத்தலன்னு சொல்லிட்டு தெலுங்கானாலேருந்து ஆந்திராலேருந்து வாங்கி இங்கே வந்து நம்ம வைக்கிறோம்னா எப்பேற்பட்ட அரசியல் ஆளுமைகள் நம்மகிட்ட இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இதெல்லாம் எந்த கொம்பனும் சொல்ல குற்றம் குறைகள் சொல்ல முடியாத ஆட்சி. தமிழகத்தை தனைகுடிய வேண்டாம்ங்கிற ஆட்சி இதெல்லாம். சார், நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவா.